வணக்கம், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் அவினாஷ் ராமச்சந்திரன். இன்றைக்கி நம்ம கூட டீம் ஸ்வீட் காரம் காஃபி இருக்காங்க. வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ. ஃபஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். மழலை பட்டாளம் படத்தில் வந்து ஒரு அழகான விஷயம் இருக்கும். அவங்க அப்பாவாகவும் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலாகவும் இருப்பாங்க, ஒரு லேபிள் ஸ்டாண்டுன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஏன்னா ஜென்ரலாக நம்ம சினிமாலையும் சரி, இப்போ ஓடிடியும் வச்சுக்கோங்களேன், ஒரு அப்பானா அப்பா ரோல் தான் பண்ணணும், அம்மானா அம்மா மட்டும்தான் இருக்கணும், அவங்க தனி இண்டிவிஜுவல்ன்றது இல்லாமல் இருக்கும். இப்போ டெய்லரை பார்த்தீங்கன்னா இதில் அப்படி இல்லைன்றது உங்களுக்கு தெரிய வரும் இல்லையா? ஸோ அதுதான் அவங்கள வந்து இந்த ரோலுக்கு இன்வைட் பண்ணிச்சு. ஸோ ஹவ் வாஸ் இட் டு ப்ளே அந்த ரோல்? இப்போது லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ், நான் பாட்டி மட்டும் இல்லை, எனக்குன்னு ஒரு விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் இருக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கும் இல்லைங்களா? அது எப்படி இருந்தது? நான் அந்த கேரக்டரே இல்லை, எனக்கு அந்த கேரக்டர் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. ஓகே, அதனால தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது நடிக்கிறதுக்கு. சம்மந்தம்னு எப்படி சொல்கிறீங்க? அது நீங்கள் நல்லா என்னோட பர்சனலாக யோசிச்சு பாருங்க. நான் வந்து கெரியர் உமன், ரைட். கடவுள் தேவாலயம் இன்றைக்கும் கெரியர் இருக்குது. இன்றைக்கும் கண்டிப்பாக நான் எடுக்கிற டிசிஷன்ஸ் தான். அது சிகப்பாக இருந்தால் கூட பச்சைனா பச்சையாக தான் நான் வச்சுக்குவேன். அந்த மாதிரி ஆளு நான். சுந்தரி அது கிடையாதே, ஏன்னா அவளுக்கு சுதந்திரம் இல்லை. எனக்கு முழுமையான சுதந்திரம் வழங்கப்பட்டது, நானும் சுதந்திரம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஏன்னா சம்பாத்தியம்னு ஒன்று இருந்ததுனால நமக்கு சொசைட்டியில் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க, விட்டுட்டாங்க. தண்ணி தெளிச்சு கூட விட்டாங்க பாதி நேரம் சுதந்திரன்ற பேரில். சரி விட்டுட்டாங்க, போனா போய் லக்ஷ்மின்ட்டு. ஆனால் சுந்தரி அப்படி கிடையாது, ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப். 19 வயசுலேயே அவள் வந்து படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணியாச்சு. குழந்தைங்க பிறந்துருது. அவள் அந்த குழந்தைங்க பின்னாடி ஓடுறதுல தன்னுடைய ஃப்ரெண்டை ப்ராசஸை மிஸ் பண்ணுறாங்கிறது ஒன்று இருக்குது. அந்த குழந்தைங்க அந்த வாழ்க்கை அதுலேயே போய் திருப்பி வந்து அந்த குழந்தைங்க கிட்ட தான் வாழ ஆரம்பிக்கிறான். ரொம்ப ரொம்ப அன்பாக தான் பார்த்துக்கிறாங்க. ஆனால் இவளுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை எங்கேயுமே அவளால் ப்ளே பண்ண முடியல. நான் அதை கொஞ்சம் எனக்கு நானே பார்த்துக்கிறேனே, ஒரு கண்ணாடியிலையாவது என்னை நானே பார்த்துக்கிறேனே, அந்த ஒரு சுதந்திரம் வேணும் இல்லையா? அதுக்காகத்தான் இவளோட அந்த கரெக்டான வார்த்தை எனக்கு வந்து ஆர்த்தி, அதான் எங்கே மறையானா இருக்குல்ல, இல்லை இல்லை இல்லை, அந்த ஒரு தேடல் தேடல், அந்த ஒரு தேடல், எனக்கு இது வேணும் அப்படின்ற ஒரு தேடல் அந்த சுந்தரிக்கு இருக்கு. அந்த தேடல் தான் இந்த கதை. இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக இந்த ட்ரெய்லரை நான் பார்த்து வைக்க சொல்கிறேன். ட்ரெய்லரில் வந்து லாட் ஆஃப் ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ப்ராப்ளி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் பண்ண படங்கள் அதுக்கு இல்லாமல் போயிடுச்சோன்ற ஒரு விஷயம் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் அழகனில் பண்ணதெல்லாம் நீங்கள் அப்புறம் பெருசாக பண்ணாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். திரும்பி ட்ரெய்லர் வச்சு சொல்லும் போது அது நிறைய இருக்குது இல்லையா? ஸோ ஹவ் வாஸ் இட் கெட் பேக் இன் தட் குரூப்? எனக்கு ஆக்சுவலி ஐ எம் அ வெரி ஃபனி பர்சன். ஐ டோன்ட் நோ மற்றவங்களுக்கு நான் ஃபனியாக இருக்கேனோ இல்லையோ தெரியல, பட் என்னோட மைண்ட்குள்ளே நான் ரொம்ப ஃபனி. எனக்கு எல்லாம் எது பார்த்தாமே சிரிப்பு வரும். எனக்கு வருத்தமான விஷயம் என்னென்னா, என்னோட சினிமாவில் என்னை அந்த ஃபனி எது யூஸ் பண்ண. அண்டு ஹிந்தியில் நான் சில படங்கள் அப்படி பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த படம் வந்து அவ்வளோ என்னமோ பெருசாக எனக்கு it didn't earn me a great name in those roles. எனக்கு வந்து நல்ல பேர் வந்த படம் வந்து எதுலலாம் நான் சீரியஸாக இல்லை ஃபைட்டிங் ரோல், சீரியஸ் அந்த மாதிரி ரோல்ஸில், சீரியஸான ஒரு ரோல்ஸ், சிம்பிள் ரோல்ஸ், அந்த மாதிரி ரோல்ஸில் தான் எனக்கு ஜாஸ்தி அப்ரிசியேஷன் கிடச்சிது. பட் ஆக்சுவலி ஐ லவ் காமெடி. அண்ட் வந்து அது அண்ட் காமெடி நாட் ஸ்லாப்ஸ்டிக். நான் கமெடியன் இல்லை, பட் எனக்கு வந்து லைஃப்பில் எல்லாமே எனக்கு வந்து ஐ ஃபீல் ஃபனி, லைஃப் இஸ் ஃபனி. அண்ட் இதில் எனக்கு நான் ஐம் நாட் டூயிங் காமெடி, பட் அந்த டைமிங், அந்த ஃபீலிங், அந்த கிவ் அண்ட் டேக், அது கிரேட் பெனிஃபிட். என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்க்கு இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப கிரேட் ஆர்டிஸ்டாக இருந்தால் அவங்களோட அது பண்ணுறது கீப்ஸ் யூ ஆன் யோர் டோஸ். நான் சொல்கிற மீட்டர் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்பீட் ஆஃப் த டைலாக் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த ஆர்டிஸ்ட் அதுக்கு ரியாக்ட் பண்ணாதான் அது ஃபன்னியாக இருக்கும். ஸோ ஐ எம் ஒன்லி ஃபனி பிகாஸ் தி அதர்ஸ் வர் ஆல்சோ part of the scene who were equally funny. That's why they made me look funny. அதனால எனக்கு இந்த இதில் ஆக்சுவலி those scenes நான் கேட்டு பார்த்தேன் ஒவ்வொரு டைரக்டரையும், உங்களுக்கு பர்சனல் எது ஃபேவரட் சீன்? எல்லாரும் ஒரு சீரியஸ் சீன் தான் சொன்னாங்க. இந்த கான்வர்சேஷன், அந்த கான்வர்சேஷன், ஒருத்தருமே இதுலயும் நான் அந்த ஃபன்னியா இருந்ததை வந்து ஒருத்தருமே சொல்லல. நான் அப்புறம் கேட்பேன், அந்த சீன், ஆமா அந்த சீன் அஃப்கோர்ஸ், பட் ஆனா எனக்கு அந்த கான்வர்சேஷன் தான் ரொம்ப பிடிச்சது. பட் நான் அந்த சீன் அதுல நான் ஃபன்னியா இருந்தேனே, ஸோ நான் ஃபன்னியா இருக்கிறது எங்கேயோ லாஸ்ட் ஆயிடுறது. அண்ட் நான் சீரியஸா பேசுறதோ சீரியஸா பெர்ஃபார்ம் பண்ணுறது அதுதான் somehow it gets highlighted. Anyway, that is not the point. இதில் எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஐ காட் டு பி ஃபனி. சாரி, அது நடுவில் பேசுகிறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சிரிக்க தெரிந்த மிருகம் மனிதன் ஒருவன் தான் அப்படின்வாங்க, நம்மளுக்கு தான். ஆனால் அந்த சிரிப்பை நாம தான் தொலைச்சிடுறோம். சுந்தரி நீ தொலைக்காத, இவளை பார்த்து நீ தொலைச்சிடாத,
அவளை பார்த்து நீ சிரிப்பை தொலைச்சிடாத. நோபடி இஸ் ஒர்த் இன் திஸ் வேர்ல்ட் டு லூஸ் a smile over. ஆமாம், உன்னோட சந்தோஷம் உன் சிரிப்பு யாருக்கும் நீ தியாகம் பண்ணாதேங்கிறது தான் ஸ்வீட் காரம் காஃபி. இப்போ சாந்தி, நீங்கள் வந்து ரீசெண்டாக இன்னொரு சீரீஸில் கூட இன்டர்ஜென்ரேஷனல் ட்ராமா, இன்டர்ஜென்ரேஷனல் ஒரு கமராடரி பற்றி ஒரு யூ ஆர் அவுட் சைடர் இன் தட் சீரீஸ். யூ லுக்கிங் அட் ஃப்ரம் அன் அவுட் சைடர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இதில் வந்து யூ ஆர் பார்ட் ஆஃப் தட் இது இருக்கு இல்லையா? ஸோ ஹவ் வாஸ் இட் டு understand this and the difference between performing on the role and in the particular character? So for me, what was interesting is that both those projects, like Sweet Kaaram Coffee and Gulmohar, which you're speaking of, both of them were shot in similar timelines. Right, okay. So there were times when I would be Nivi and then I would go and be Reshma and then I would come back and be Nivi. And for me, it was very interesting because, like you said, with Gulmohar, it was the outsider perspective. I'm the observer in that space. Here, I'm experiencing a lot of those emotions myself, and I'm traveling with the others. So, yeah, that insider-outsider difference was definitely there. And I think it was challenging for me to switch from one mode to the other. So did you have any, இதை பண்ணிட்டு அதுக்கு போகணும், இல்லை இதை படிச்சுட்டோ ஏதோ இது உள்வாங்கிட்டு போகணுன்ற டிஃபரன்ஸ் இருந்துச்சு? You have to imbibe certain things before entering both sides. I think I had the benefit of really great directors working with me, so they always sort of kept me in check and kept me in line with what was required for each role. So it was not that difficult because they had immense clarity about what they wanted out of me as a performer in either of those characters. So I think an actor's battle is won when you have great direction. So talking about directors இருக்கீங்க, ஸோ இந்த எபிசோட் நான் பண்ணுவேன், இந்த எபிசோட் அவங்க பண்ணணுன்ற ஒரு டெசிஷன் இருந்துச்சா, இல்லை இது இந்த போர்ஷன்ஸ் நான் பண்ணுறேன், அந்த போர்ஷன்ஸ் நீங்கள் பண்ணணுன்ற மாதிரி இருந்ததா? We got assigned in that sense. Right. I mean, as in, I guess if we didn't want that, we may have had a discussion, but it just so fell in place that the bookends are the first and the last episodes. Bejoy takes us through that. Okay. And then the first three, after the first one, the second, third, fourth, I take over, and then I pass the baton on to Krishna, who, there's a very interesting turning point, and from there it takes on a different color, and that is handled by Krishna. So it also so happened that this story I loved for that. It had that. Do you think do you want to exchange the episodes kind of a thing, like நான் வந்து ட்ரிப் நடத்துக்கறேன், நீங்க புக் அண்ட் பாத்துக்கோங்கன்ற மாதிரி? இல்ல, actually I don't know if anybody thought like that. Whatever episode was given to us was very good. So எனக்கு 5 6 7 யாரும் இங்க கிட்ட வந்தா இது அதுதான் இருந்தது, எனக்கு கரெக்ட்டா இருந்தது. இது தொட்றாதீங்கமா, இது எனக்கு செட்டப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இது எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுல தான் இருந்தது. And Bejoy, இப்போ உங்களோட மத்த படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா lot of testosterone heavy films இருக்கும் இல்லையா? And slowly இப்போ ஃபேம் கேம் கூட எடுத்துக்கோங்க, இல்லை இப்போ எடுத்து there's a nice detour, very welcome detour இருக்கும்போது, do you also see that way? Definitely. I mean, it's a very conscious decision to take such a detour, and this is one of the first ones that came my way which allowed me to take that detour. And even this has a lot of testosterone. You really think, look at these women. They are quite the handful. So that's why the title of the Sweet Kaaram Coffee, right? So yeah. So do you assign பண்ணிட்டீங்களா, யார் ஸ்வீட் யார் காரம் யார் காஃபின்னு? இல்லை, எல்லாமே எல்லாருமே தான், அப்படியே நம்ம எல்லாருமே தான், நாங்கள் நம்ம எல்லாருமே தான், அந்த லைஃபே அவ்வளோதான். அதான் நான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன், சாதாரணமாகவே சொல்லுவாங்கல்ல, என்னது இது ஒரு ஸ்வீட் காரம் காஃபி கூட எல்லாமே சும்மா வந்துட்டு போகிறீங்க, அது என்ன அப்படியா பொண்ணு பார்க்க வருவாங்க, அதுதான் இப்படியா பண்ணுவாங்க. அது வந்து வாழ்க்கையில் இது மூணுமே வேணுங்கிற மாதிரி சாதாரணமான ஒரு வழக்கு தான், எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம். ஸ்வீட் சாப்பிட்டா உடனே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், காரம் இதாக கூட, இந்த காரத்தோட காஃபி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதே தான் இப்போ அந்த ஓடிடி ஸ்பேஸ்ல யூ ஆல் ஹேவ் அந்த ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர் கேரக்டர்ஸ் இல்லையா? ஒரு படத்துல டக்குன்னு ஒரு பாயிண்ட் எண்டிங்லாம் வந்து ஒரு வித்தின் ஒரு 45 1 ஹவருக்கு நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், எல்லாமே இருக்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் வந்து how is it for actors also? ஏன்னா அந்த இந்த கேரக்டர் நான் எடுத்து நான் பொறுமையாக வச்சுக்கிட்டு நான் வந்து என்னோட எல்லாமே பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? படத்தில் வந்து உங்களுக்கு ஃபைட்டு, சாங்கு, காமெடி ட்ராக் இதெல்லாம் ஒரு தனியாக ஒரு லெவல் போய்கிட்டே இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது, இது தனியாகவே இதுதான் காமெடி, இதுலேயே தான் இது நாங்களே தான் எல்லாமே பண்ணி ஆகணும். இந்த டைரக்டர்ஸ் எங்களை நம்பி வேற வந்துட்டாங்க, பாவம் அவங்க வந்து நாங்கள் பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கையில் எங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஷேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அது வந்து தனித்தனி அசைன் பண்ணிட்டீங்க. ரைட். காமெடிக்கு தனியாக ஒரு கூட்டம், ஃபைட்டுக்கு ஒன்று, டூயட்டுக்கு தனியாக, எதுக்கு தனியாக, அப்பா அம்மான்னு தாலி பிடிச்சின்னு கதறதுக்கு தனியாக, எல்லாம் இதில் எல்லாமே நாங்கள் தான் பொழுது முதல்ல இவங்க தான் அது. இவங்க அது ரெடி ஆகி அந்த அப்பா வச்சுக்கோ ரிலே ரேஸ் மாதிரி அடுத்தது கொடுத்து, அது வாங்கி அடுத்தது கொடுத்து, அப்புறம் பார்த்து எப்படி பண்ணுவோன்னு பார்த்து நாங்கள்லாம் தேர்வோமான்னு எங்களை ஷேப் பண்ணி விடணும். இதில் நாங்கள் என்னவோ இறைவனோட அருள், அந்த ரெஷ்மாவோட அதிர்ஷ்டம், இவங்க எல்லாரும் பண்ண புண்ணியம், நாங்கள் 3 பேரும் ஒத்துமையாக இருக்கோம். இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, அது முறுக்கிட்டு நான் அப்படின்னு இருந்ததுன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். ப்ரொடக்ஷன் வந்து இது 8 எபிசோடு இல்லை 16 எபிசோடானாலும் முடியாது இது. இப்போது இந்த சேலஞ்சஸ்லாம் சொல்கிறாங்களே, இப்போ டேரக்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை டைரக்ட் பண்ணுறது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெட்டான் ரெடியாக கையில் கொடுத்து இப்போ ஓடுன்னு சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஹவு டிட் யூ கோப் வித் தட் சேஞ்ச்? லைக் இட்ஸ் நாட் மை ஸ்கிரிப்ட் அண்ட் டேக்கிங் ஓவர் ஃப்ரம் சம்மன்ஸ் ஐடியா விஷன் இருக்கும் இல்லையா? ஸோ ஹவு டிட் யூ ஆல் என்டர் தட் ஸ்பேஸ்? I think communication is key. Like you said, if it's your own written material, then you can plan and decide how you want to go about it. But when it's in a space when it's way more collaborative, you have 2 other directors and the showrunner, then we all need to be on the same page. I cannot think of doing an episode a certain way and not care about how he's doing it. So that communication was very clear from the beginning, and the discussions that we had on the script on each of the characters, that helped us all kind of come on the same wavelength on how we are seeing the story. So did you shoot it in order, or how did it happen? Like you finished? Yeah, weirdly we kind of shot it more or less in order. Almost order. Setup was in order. After that, I think we all got a good chunk initially. Like he shot first and she shot second and I shot third. Right. And that's how the and like, did you have to visit each other's sets to understand what's happening? No, not necessarily. That was seen over by the showrunner. So இப்போ when so many minds collaborate, எல்லாரும் வந்து இண்டிவிஜுவலி இண்டிபெண்டன்ட்லி இவ்வளோ யோசிக்கலாம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்பேஸில் எல்லாம் லாக்டான ஸ்கிரிப்டில் இப்போ நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்குறீங்க, நீங்கள் நடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒன்று தோணுது இது நான் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது அந்த ஒரு ஃப்ரீடம் ஸ்பேஸ் இருந்துச்சா? கண்டிப்பாக டெஃபினட்டாக இருந்தது. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸை இது வேணுமா வேண்டாமா நிச்சயம் பண்ணுறது ஹையர் அத்தாரிட்டி, அதாவது டைரக்டர்ஸ். அதை கரெக்டாக கொடுத்து விட்டதுனால தான் ஸ்வீட் காரம் காஃபி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிப்பாக இருக்கும். ஸோ இந்த அகைன் இந்த ட்ரிப்புன்னு சொல்லும் போது தான் நிறைய இடத்துக்கு போக வேண்டிய ஒரு இடம் இருந்திருக்கும். அந்த மெமரிஸும் ஒரு அஃப்கோர்ஸ் எப்போவுமே வந்து இது கிளீஷேவாக இருந்தால் எப்போவுமே மென் ரோட் ட்ரிப் போகிறது தான் வந்து ஒரு விஷயமாகவே பார்த்துருக்கோம். இப்போ தான் ஸ்லோவாக தட் இஸ் சேஞ்சிங். அந்த ஒரு விஷனே மாறி இருக்கு. ஏன் வை ஷுட் மென் ஆல் ஹேவ் த ஃபன் அப்படின்றது அந்த ஸ்பேஸில் போகும்போது ஹவ் வாஸ் இட் டு அந்த ரோட் ட்ரிப் போகிறதா இருக்கட்டும், இல்லை அந்த ஷூட்டில் போய் ஸோ நீங்கள் ஷூட் பண்ணும்போது நீங்கள் கான் அலாங் வித் ஹோல் ஹவ் வாஸ் இட் டு bond in the trip as along with the trip characters சேர்ந்து பண்றது எப்படி இருந்தது? I mean, we are also parallelly the making of this itself is another film altogether, right? Like the நிறைய கதை இருக்கு. நாங்களும் ஒரு road trip போனோம்ல with the entire production. Correct. Which mounting that is you should only ask the producers that whole journey. எங்களுக்கு ஒரு கார் வேற. ஆமா, அதுல that car was it had a life of its own really. And what driver வந்து ஓட்ட தெரியாத driver. She doesn't know driving in real life, but she has to drive. And imagine she learned by the end of it. By the end of it, she learned 2 things: Tamil and car driving. Exactly. And cricket. So you talked about women on a road trip, right? Yeah. That was both for when Vinitra, who started the story concept, and for Reshma and me, when we first started, that was one of the things that we wanted to say, that நம்ம எப்பத்தாலுமே வீடு சேஃப் வெளியில சேஃப் இல்லை அப்படிங்கிற ஒரு that idea for women, right? To break that was definitely one of the interesting things. இதை பார்த்துட்டு if one set of people, if a group of women say நம்ம போறோம் அப்படி சொன்னா, we'll be very happy. If that happens, we definitely will be very happy. அண்ட் ப்ராப்ளி இப்போ இந்த ஜென்ரலி திருப்பி ரோட் ட்ரிப் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதான தோணும். ஸோ ஆல்வேஸ் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ கோ தேர். இப்போ திருப்பி நம்ம ஒரு 3 ஜென்ரேஷன் விமன் வைக்கும் போது வாஸ் இட் ஆல்சோ வெரி கான்ஷியஸ் டிசிஷன் டு கெட் தட் ஆங்கிள் ஆஸ்பெக்ட் இன்டு ஸ்பேஸ்? That was அந்த ஸ்டோரியே அப்படி தான் டெவலப் ஆச்சு, right? Yeah. And that when you think about it, we've all had these
trips that we've done with family, right, yeah. அது வந்து maybe அது when we were on the trip கூட அதை நம்ம ரொம்ப யோசிச்சிருக்க மாட்டோம். But in memory, when we think back, we realize that they were very foundational moments. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெமரியாக இருக்கும். எமோஷனல் செக்யூரிட்டி இருக்கும். கரெக்ட். கரெக்ட் இல்லையா? யா வென் யூ கோ வித் ஃபேமிலி, அதுவும் இல்லாமல் இது மூணும் ஒரே ஒரு பொம்பளாயும் போகும்போது ஒரு பயம் ஒன்று இருந்தால் கூட இல்லை ரெண்டு பேரும் என்னை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் இந்த அம்மாவுக்கு இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் ரெண்டுத்தையும், ஆனால் கூட அம்மாவும் பாட்டி இருக்காங்க அப்படின்னு அந்த குட்டி இருக்கும். இதுங்க எக்கேடுங்கிட்டு போட்டோம் எனக்கு மாதிரி ஜாகிரதையாக பார்த்துக்கிட்டா போகிறோம். பட் உண்மையான ஸ்ட்ராங் பர்சன் நடுவில் இருக்கிறதா இருக்கும். ஏன்னா அந்த புருஷனையும் பார்த்துவோங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுனால அந்த மருமக பார்த்துப்பான். ஒரு எமோஷ்னல் செக்யூரிட்டி வந்து இங்கே கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் போனால் அவங்கவுங்களுக்கு நான் இப்போ ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் லேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி எனக்கு தான் இப்படிலாம் வந்து சேரும். ஃப்ளைட்டில் உட்காடுறேன், என் பின்னாடி வந்து உட்காந்துட்டு ஒரு பெரிய குரூப்பு ஹைதராபாத்லேருந்து வரும்போது ஒரு 8-9 ஜாலியாக வந்திருக்கலாம், நல்லா பேசியிருக்கலாம். உட்காந்து நீ போனியா பகவத்கீதா கிளாஸுக்குன்னு ஆரம்பிச்சது. ஒன்று ஆரம்பித்து ஏண்டி இங்கே வந்து பகவத்கீதையை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது. ஒன்று வந்து நம்ம ஜாலி ட்ரிப்பு தானே போகிறோம், ஃப்ளைட்டில் ஜாலி என்ன இருக்குது, பகவத்கீதையை சொல்லுன்னு. இல்லைனா எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இவங்களால சத்தியமாக சந்தோஷமாகவே இருக்க முடியாது. சத்தியமாக நான் தான் நினச்சிக்கிட்டேன் இவங்களாலே இருக்க முடியாது, இவங்க நம்மளையும் சந்தோஷமாக விட மாட்டாங்க முன்னாடி இருக்கிறவங்களையும். ஏன்னா அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸில் அமைஞ்சிருச்சுன்னா பிரச்சனையாயிடும். ஆமாம். இங்கே வந்து என்ன ஆனாலும் ஐயோ இது என் பேத்தி, ஐயோ இது என் மருமக, ஐயோ கிளவி மருந்து சாப்பிட்டாலா இல்லையா அப்படின்னு அங்கே ஐயோ பாட்டி நானே சொல்லிடுறேன். ஆமாம், நானே அந்த குரூப்பில் அந்த ஒரு இது வந்துடும். அதாவது என்னுடைய பொறுப்பு, இது என்னுடைய உறவு, என்னுடைய பொறுப்புன்னு வரும்பொழுது அது வேற மாதிரி இருக்கும். அது வந்து குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருமே போக விரும்புகிறாங்க. வெறும் கோவிலுக்கு மாத்திரமே இல்லை, எங்கேயாவது போகலாமே ஜாலியாக, வாங்கலேன் மாலுக்கு போகலாமா, போகலாமே கையை பிடிச்சிட்டு ஜாலியாக போகலாமேங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். வாங்க ஜாலியாக போகலாம். அண்ட் இப்போது அந்த ட்ரெய்லர் வெனியூர் லாஸ்ட் கொஸ்டின். இப்போது ஜென்ரலி விமன் அந்த ரோட் ட்ரிப் போகும்போது யூ ஷோயிங் ஹவு அந்த வீட்டில் இருக்கிற மென் ஆர் பிஹேவிங் அப்படின்னு. இது ஜென்ரலாக இது நம்ம பார்க்கும்போது இட் லுக் ஆஸ் இஃப் அவங்கள வந்து தப்பாக காட்டுற மாதிரியான ஒரு விஷயம் தோணாலும் இது ரிஃப்ளெக்டிவ் தானே. லைக் வி ஆர் சடன்லி நான் யோசிச்சு பார்த்துட்டு நான் பார்க்கும்போது இப்போ நாளைக்கே எங்கள் வீட்டில் யாராவது கிளம்பி போனாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ரியாக்ட் பண்ணுவேன்றது ப்ராப்ளி அப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பானா இருக்கும். ஸோ டு கீப் இன் தட் ஐடியா ஆஃப் ஒரு மென் ரியாக்ஷன் பட் நாட் விலிஃபைங் தெம் ஆர் நாட் புட்டிங் தெம் இன் தட் நீங்கள் அவங்க இது வேற, இது நீங்கள் பார்க்கவே இல்லைன்னு நீங்கள் சொல்லலை, ஏதோ ஒரு வகையில் ஒரு மிஸ் ஆகிருக்குன்ற ஸ்பேஸில் இருக்கும்போது how important was you for you all to keep not vilify them but show them what is happening? It was very important actually, because we've all grown up with men who are at least I can speak for myself and Reshma, that we're very lovely men. Okay, if they've been great fathers, they may not have always been very good husbands. Okay, and even if they think that they have நம்ம ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வந்திருக்கோம், எங்கள் அப்பாலாம் அப்படி இல்லை தெரியுமா. ஆனால் அது வந்து இட் டசன்ட் கம் ஈவன் தட் சென்ஸ் ஆஃப் இவங்க எனக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இட் டசன்ட் கம் ஃப்ரம் அ சென்ஸ் ஆஃப் மேலிஸ். நம்ம ஒரு குழந்தை மாதிரி அதை கொடுத்து வளர்த்துட்டு அதை நம்ம இப்போ ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்கு சொசைட்டியில். அப்போ அந்த விமன் ரொம்ப ஈஸியாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒன்று கொடுக்கப்பட்டதை எடுக்கிறவங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து to not treat that as villain, characterize them as villain, but engage them in that process of change, to give them a chance to also feel evolve and transform. You know, everybody is ஒரு ரோல்ல இருக்காங்க. இப்போ நம்ம கண்டிஷன், நம்ம ஃபேமிலிஸ் எப்படி இருந்ததோ, we are all generationally conditioned to be like this is my role. இப்போ slowly women வந்து they are breaking those barriers, they want different role. If women want different role, men also have to adapt and their roles shift. So இதுல villain இல்ல, but for them to understand that they have to make a change, just ஒரு dynamicsல ஒரு shift. அந்த ஷிஃப்ட் பண்ணச்சே எதுவுமே ஷிஃப்ட் ஆகிற டயத்தில் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் வென் திங்ஸ் ஆர் அன்கம்ஃபர்டபுள் பீப்புள் ஷவுட் அண்ட் சே திங்ஸ், பட் அது காமான அப்புறம் ஒரு ரியலைசேஷன் செட் ஆகும். அண்ட் தென் த சேஞ்ச் ஹேப்பன்ஸ் அண்ட் தட் யூ வில் see in this. So there are no villains, but very gently, without boxing and without punches, the shift happens, but nothing changes.
The dosa making women goes back to making dosas, and the office going man goes to the office. They enjoy but it, yeah. but the energy shifts, all, simple. and that is all that happens. And there's communication. That's what they've earned in the thing, because when they're not heard in the and in the road trip la kalambradhu vandu ஒரு metaphor தான், ஒரு story telling what if தான் அது. Actually அவங்களோட fullest life live பண்ணனும்ன்றது தான் every human's motive, right? நம்ம ஒரு ஆண்னால இது கட் ஆகுது, பெண்ணால இது கட் ஆகுதுன்னு நடக்க கூடாதுன்றது தான் motive. So we grow together ன்றது முக்கியமான ஒரு Exactly. விஷயம். Lovely. I think on that note, thank you very much for your time, and hope Thank you so much. Sweet Thank Kaaram you. Coffee Thank you. becomes success that we all wanted to have. Thank you. Thank you so much. Thank you. Thank you.